சர்லோகத்தின் தேவனும் அதி சீக்கிரத்தில் நம்மை சேர்த்துக்கொள்ள வர இருக்கின்ற காருண்ய தெய்வமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய நம்முடைய தந்தை இந்த நாட்களில் அவரை சந்திக்க நாம் ஆயத்தமாகும்படி கடந்த 1996 ஆண்டு முதற்கொண்டு நம்மை ஆயத்தப்படுகிற ஊழியமாய் நாம் செய்ய நாம் போதித்து புத்தி சொல்லி வருகிறார். இந்த நாளிலும் வெளிப்படுத்துகிற விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20 முதல் 22 முடிய உள்ள வசனங்களை வாசித்து தியானம் செய்ய கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்வார். எடுத்து வாசிக்கலாம். வெளிப்படுத்தும் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20 முதல் 22 வசனம் முடிய. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். நான் ஜெயங்கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுலவன் கேட்க கடவன் என்றெழுது என்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் வாசித்த இந்த 3 வசனங்களில் 20ஆம் வசனத்தில் இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். நான் ஜெயங்கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்து போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன். ஆவியான சபையில் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது என்றார் என்று வேதம் சொல்லுகிறது. 20, 21 இந்த 2 வசனங்களிலே தேவன் சபைகளுக்கு கொடுக்கிற ஆலோசனை மட்டுமல்ல, கட்டளையாவது அவர் வாசற்படியிலே நின்று தட்டுகிறதாகவும் அவர் தட்டுகிற சப்தத்தை கேட்டு அவர் தனக்குள்ளே வந்து தங்கி தரித்து கதவை திறந்தால் அவனோடு நான் போஜனம் பண்ண அவனுக்குள் பிரவேசிப்பேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். இதுதான் ஜெயம் பெற்ற ஒருவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை சபைகளில் உள்ள ஒவ்வொருவரும் அறிந்து கொண்டு செவி கொடுத்து காதுள்ளவர்களாய் கேட்டவர்களாய் அதன்படி நடக்கின்றவர்களாய் இருக்க எழுது என்று தேவன் கட்டளையிட்டார். சபையில் உள்ளவர்கள் அவர் எந்த சபையா இருந்தாலும் சரி, தேவனுடைய சீயோனில் அவருடைய சிங்காசனம் இருக்கிற இடம் உன்னதங்களிலும் உயர் ஸ்தலங்களிலுமாய் இருக்கிற இடம் என்று நாம் கடந்த நாட்களிலே தியானம் செய்திருக்கிறோம். மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் ஒருவரால் காணக்கூடாதவரும் இருக்கிற வாசஸ்தலம். அவர் அமர்ந்திருக்கிற சிங்காசனத்தில் இருந்து அக்கினி நதி ஓடிக்கொண்டு இருக்கிறது என்றெல்லாம் நாம் தியானம் செய்துள்ளாக இருக்கிறோம். அவர் ஒருவராய் சாவே இல்லாதவராய் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறவராய் இருப்பதாக நாம் தியானம் செய்திருக்கிறோம். அந்த சிங்காசனம் இருக்கிற அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே அவருடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட நாம் அமர்ந்து நித்திய வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் அதற்குரிய சத்தியங்களை சபைகள் கேட்டு அவர் முதலாவது தங்களோடு வாழ, தங்களுக்குள் வாழ
தன்னுடைய இருதய கதவை திறக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இருதய கதவு என்றால் அவர் சத்தத்தை கேட்பதற்கு மனுஷனுடைய சரீரத்தில் இருக்கிற அவயவங்களில் செவிகள் தான். அதனால 20ஆம் வசனத்துல ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்கிறான். 7 சபையிலையும் பார்த்தீங்கன்னா காது உள்ளவன் கேட்க கடவன். காது வழியாக கேட்கிற அந்த சப்தம் தான் அவனுடைய இருதயம், சிந்தனை, நினைவுகள், உணர்வுகள் எல்லாவற்றிலும் இந்த சப்தம் சென்று ஆண்டவருக்கு தன் வாழ்வில், தன் கிரியைகளில், தன்னுடைய பாதைகளில், மனுஷனுடைய ஐம்புலன்களின் செயல்பாடுகளில் அவர் தங்கியிருக்கும்படியாக அவருக்கு கதவை திறக்க அவனால் கூடும் என்ற சத்தியத்தின்படி அவர் வாசற்படியிலே நின்று தட்டுகிறார். வாசலிலே நின்று தட்டுகிறார். பாருங்க, அவருக்கு எல்லா அதிகாரம் இருக்கு. அவர் வாசற்படியில் தான் நிக்கணும்னு ஒண்ணு இல்லை. சபையில் உள்ள ஊழியர்களோ விசுவாசிகளோ அவரால் அவருக்குன்னு சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் ஆனபடியினாலே அவருடைய ரட்சிப்புக்கு உரியவர்களானபடியினால் ஆண்டவர் அவர்களுடைய அதிபதியாய், ரட்சிப்பின் தேவனாய் அவர்களை மையில் சேர்ப்பிக்கும்படி இரட்சகரான ஒரு தேவன் அவர் சொல்லுகிறார். நான் இதே வெளிப்படுத்த 3ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களிலே பிலதெல்பியா சபைக்கு சொல்லுகிறார். வாசிக்கலாம். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதோ திறந்த வாசல் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அவரால் வைக்கப்பட்டிருக்கிற வாசல் அவருடைய சபையில் உள்ள ஒவ்வொருவருக்கும் அருள்நாதரால் வைக்கப்பட்டிருக்கிற வாசல் அவரால் திறந்து வைக்கப்பட்ட வாசல். அந்த வாசலை அவன் நினைத்தால் பூட்டவும் முடியும். அவன் ரட்சிக்கப்படக்கூடாதபடிக்கு அவன் இருதயத்தை கடினப்படுத்தி அவனை பூட்டவும் முடியும். அவனுக்கென்று வாசலை திறக்கவும் முடியும். அதைத்தான் சொல்லுகிறார். தாவீதின் திறவுகளை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுவருமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆனாலும் சபையின் பிள்ளைகளுக்கு, அது பிலதெல்பியா சபையின் பிள்ளைகளுக்கு மாத்திரம் அவருக்கு பிரியமானவர்களான அவருடைய ரூபவதிகளான மனவாட்டியானவர்களுக்கு மாத்திரம் அவர் திறந்தே வைத்திருக்கிறார் வாசலை. ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், ஒருவர் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர். இப்படிப்பட்ட தேவன் மனுஷனுக்கு அப்படிப்பட்ட தேவனாய் இருந்தும் பிலதெல்பியா என்ற அவருக்கு பிரியமான பரிசுத்தவான்களான மனவாட்டியான சபைக்கு ஆண்டவர் வாசலை திறந்தே வைத்திருப்பதாக. அவர் ஒருவருக்கு பூட்டுகிறதே இல்லை. இரவும் பகலும் திறந்தே வைத்திருக்கிறார். அப்படி இருந்தும் திறந்தே இருக்கிற அந்த மனவாட்டியானவளுக்கு, பிலதெல்பியா சபைக்கு அவர் நினைத்தால் உள்ளே சென்று விட முடியும். கட்டாயப்படுத்தி ஒருவரை மனம் திருப்ப செய்ய முடியும். ஆனால் ஆண்டவர் அப்படி செய்கிறதில்ல. அவரால் திறந்தே வைக்கப்பட்டிருக்கிற வாசலில் அவர் நிற்கிறார் நின்று வெளிப்படுத்த 3:20 நம்முடைய வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் பிலதெல்பியா சபையின் மக்களுக்கு, அவருக்கு பிரியமான மக்களுக்கு, இன்னும் லவோதிக்கேயா சபையில் உள்ள அவருக்கு பிரியமானவர்களுக்கு
தேவனாகிய கர்த்தர் வாசலை திறந்து வைத்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை கொடுக்கிறார். வாசலில் நின்று அவர் தட்டுகிறார், அவர் தாகத்தை வெளிப்படுத்துகிறார், கதவை திற என்று தட்டுகிறார். திறந்தவர்களுக்கு அவர் திறந்து வைக்கப்பட்டிருக்கிற வாசலில் அவர் நின்று அவர் எனக்கு கதவை திற, நான் உன் வாழ்க்கையிலே உன்னோடு சேர்ந்து வாழ வேண்டும், உன்னோடு ஒன்றரை கலந்து கொண்ட வாழ்க்கை வாழ வேண்டும். வேதம் சொல்லுகிறது. யோவான் சுவிசேஷ 17ஆம் அதிகாரம் 21 வசனத்தில் வாசித்திருக்கிற, பிதாவே நீயும் நானும் ஒன்றாய் இருக்கிறது போல நீர் எனக்கு தந்து நான் ஒன்றாய் இருக்க வேண்டிக் கொள்கிறேன். உங்களோடு ஒன்றாய் இருக்க அவர் பிரியமான ரூபவதிகளான மனவாட்டியானவளோடு ஒன்றரை கலந்து கொண்ட ஜீவிதம் சபையின் வாழ்க்கையிலேயே அடைந்தவர்களாய், அவர் ஆராதிக்கின்றவர்களாய், அவரை முகமுகமாய் தரிசிக்கின்றவர்களாய் அவர்கள் ஆயத்தப்படுத்த திறந்த வாசல் என்றாலும் உள்ளே பிரவேசிக்காமல் வாசலை நின்று அவர் தட்டுகிறார். எனக்கு கதவை தர, எனக்கு கதவை தர. ஏனென்றால் அவர் சீயோனுக்குரிய சுதந்திரவாளிகளை கட்டாயப்படுத்துகிறது அல்ல, அவர்களுக்கு ஒரு சுதந்திரத்துவத்தை கொடுக்கிறார். என்றால் இவர்கள் மாத்திரம் தேவனுடைய பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே என்று ரோமர் 8 வாசிக்கிறோம், எபிரேயர் நிருபத்தில் வாசிக்கிறோம். அவருக்கு சுதந்திரவாளிகளான தகுதியை அடைய தானே நேசருக்கு கதவை திறந்த வாழ்க்கை வாழ, அவர் தன்னோடு தனக்குள் வாழ, தான் அவரோடு அவருக்குள் வாழ. ஆக இவர்கள் இருவரும் இப்படி வாழக்கூடிய வாழ்க்கையின் நிறைவு என்ன? போஜனம் பண்ணுகிறது. போஜனம் எங்க கொடுப்பாங்க? கல்யாணத்தில் போஜனம் கொடுப்பாங்க. விருந்து என்பது எங்க கொடுப்பாங்க? வேதத்தினுடைய ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்தில் விருந்து கொடுக்கப்படுகிறது. என்றால் அவர்கள் ஆண்டுடைய மணவாளனுடைய வருகையிலே மணவாட்டியானவர்களை அவர் மணமடையிலே மனைவியாக ஏற்றுக்கொண்டு, அது முதற்கொண்டு அவர்கள் இருவரும் இனி இருவராய் இராமல் ஒருவராய் அவருடைய எலும்புக்கும் தசைக்கும் நாமத்துக்கும் மகிமைக்கும் ரூபத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் நித்தியத்திற்கும் ஆளுகைக்கும் அவருக்குரிய எல்லாவற்றைக்கும் எல்லாமாகவர்களாய் இவர்களை தகுதி அடைய செய்ய, அவர்களுக்குள் வந்து தங்கி தரிக்க, பரிசுத்தவான்களாய் நீதிமான்களே, மணவாட்டி சபையின் நீதிமான்களே, ஆவிக்குரிய மண்டலம் எங்கும் இருக்கிற சத்தியவான்களே, அவர் உங்களுக்குள் தங்கி தரித்து உங்களோடு ஒன்றரை கலந்து கொண்ட ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ, அந்த வாழ்க்கையின் முடிவிலே அவருடைய கல்யாணத்தில் நீங்கள் பங்கடைந்து அவரும் நீங்களும் ஒரே மேஜையில அமர்ந்து போஜனம் பண்ணுகிற அவருடைய கல்யாணத்தில் பங்கடைந்து அவரோடு நித்தித்து வாழ வேண்டுமென்றால் அவர் தட்டுகிற சத்தத்திற்கு கதை திறக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். பொதுவாக வேதத்தில் ஆங்காங்கே இது தேவனுடைய நியமமாய் இருக்கிறது. யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே சமாரியா பெண்ணிடத்திலே அருமை இரட்சகர் சொல்லுகிறார், நான் தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் வாசிக்கலாம். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்களானபடியால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாய் இருக்க சமாரியா ஸ்திரீயாகிய இடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றால், இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும்
தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமா இருக்கிறதே, பின்ன எங்கே இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? 14 முதல் வாசி போட்டு. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். வாசி. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றார். இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா. 25 முதல் வாசி. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமை இரட்சகர் யாக்கோபு கிணற்றருகே நின்று தாகமாய் இருக்கிறேன் என்று அந்த சமாரியா பெண்ணிடத்துல கேட்ட பொழுது, முதலாவது அந்த சமாரிய ஸ்திரீ சொல்லுகிற வார்த்தை, நான் சமாரிய பெண்ணா இருக்கிறேனே, யூதர்கள் எங்களிடத்திலே தண்ணீர் கேட்டு குடிக்க மாட்டார்களே, எங்களோடு அவர் சம்பந்தம் கலவ மாட்டார்களே. சம்பந்தம் என்றால் திருமண ஒரு காரணம் என்னவென்றால், சமாரியர்கள் என்றாலே அசிரியா ராஜாவின் காலத்திலே இஸ்ரவேலர்களில் அத 10 கோத்திரத்தை சார்ந்தவர்களை அசிரியா மன்னன் சிறைபிடித்து சென்று, எப்படி நேபுகாத்நேச்சார் யூதர்கள் என்ற 2 பென்யமீன் யூதா கோத்திரம் 2 கோத்திரத்தை நேபுகாத்நேச்சார் சிறைபிடித்து கல்தேயாவில் கொண்டு போய் வைத்து அவர் 70 வருடம் அடிமைகளாய் வைத்திருந்தார். நாம் வாசித்திருக்கிறோம். அதே ஏக காலத்திலே சமாரியாவின் தலைமையிடமாய் கொண்டு வாழ்ந்த அந்த யூதர்களை அசிரியா மன்னன் சிறைபிடித்து, இன்னைக்கு சிரியா தேசம் சொல்றோம் பாருங்களேன், அதுதான் அன்றைக்கு அசிரியா. அங்கே அந்த யூதர்களை சிறைபிடித்து அசிரியா ராஜன், அத நாகமான் குஷ்டரோகம் என்ற சம்பவம் நாம் அறிந்திருக்கிறோம். அந்த அசிரியா தேசத்திலே இந்த இஸ்ரவேலர்கள் 10 கோத்திரத்தை சார்ந்தவர்களை கொண்டு சென்று 25 ஆண்டு காலங்கள் அங்கே வைத்து விக்கிரக கோயில்களை கட்டுவதற்கு இவர்களை பயன்படுத்தி கொண்டான் அந்த அசிரியா சனகரி. அந்த நாட்களிலே இவர்கள் 25 ஆண்டு காலங்கள் சமாரியாவில் தங்கி தரித்திருந்த பொழுது, அந்த அசீரியர்களும் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்ட இஸ்ரவேலர்களாகிய யூதர்களும் கலப்பினமாய் பிறந்த ஒரு சந்ததிதான் சமாரிய சந்ததி. அசீரியர்களும் யூதர்களுடைய கலப்பினம். அவர்கள் சமாரியர்கள். பின்பு அவர்கள் மீண்டு வந்த பிறகு சமாரியாவை தலைமையிடமாக கொண்டு அவர்கள் புறக்கணிக்கப்பட்டவர்களாய் வாழ்ந்தார்கள். யூதேயா, கலிலேயா, சமாரியா இந்த 3 மாநிலங்களாக வாழ்ந்தார்கள் என்றால் வரலாறு நாம் சொல்லுகிறது. இந்த ஸ்திரீ சொல்லுகிறாள், நான் யூதன் அல்ல, நான் யூத பெண் அல்ல. காரணம், 6வது புருஷனோடு வாழுகிறவள், 5 புருஷனோடு வாழ்ந்தவள், இப்பொழுது புருஷன் அல்லாத தான் தோன்றித்தனமான வாழ்க்கை வாழுகிறவர். அவளிடத்திலே போய் நான் தாகமாயிருக்கேன்னு சொல்லுகிறாரே. இந்த சம்பாஷணையின் நிறைவு, அந்த தாகம் தீர்க்க தண்ணீர் கேட்டாரே அருமை இரட்சகர், அந்த தண்ணீரை அது ஜீவகாலம் எல்லாம் அவளுக்கு கிளை செய்யும் ஜீவ தண்ணீராய் வேதவசனமாக இருந்தது. நான் யோவான் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் வாசித்து, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாக, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. நீரூற்று ஜீவ காலம் எல்லாம் என்றால் வேதவசனம். இப்ப இந்த வேதவசனத்தை கேட்ட சமாரியா ஸ்ரீ சமாரியா கிராமத்துக்குள் செல்கிறார். சென்று ஒருவர்
என்னை குறித்த எல்லாவற்றையும் சொல்கிறார். அவர் மேசியாவா? வந்து பாருங்கள். மேசியா என்றால் இரட்சகர் என்றால் அந்த சமாரிய சந்ததிகளுக்குள் யூதர்கள் சமாரியர்கள் கலப்பினம். ஆக அவர்களுக்கும் நியாயப்பிரமாணத்தின்படியாய் மேசியா வர வேண்டும் என்ற எதிர்பார்ப்புகள் உண்டாயிருந்தது. அவர் மேசியாவா? வந்து பாருங்கள். வந்தார்கள். இந்த சமாரியா கிராமம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டது. ஆக அருமை இரட்சகருடைய யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் தாகமாயிருக்கிறேன். இந்த தாகம் வேத வாக்கியத்தின்படியான தாகம் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீ அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். தாகத்துக்கு தா என்று தன் தாகத்தை வெளிப்படுத்தின அன்பின் ஆண்டவர் அந்த தாகம் யாருடையது என்று சொல்லுகிறார். நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீ ஏனோடு கேட்டு இருப்பாய். ஏன்னா இன்னாரிடத்திலே தாகத்துக்கு தா என்று கேட்கிற இன்னார் அவர் யார்? இந்த ஸ்திரீ போய் கேட்கிறார், அவர் மேசியாதானா? வந்து பாருங்கள். நான் யோவான் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிங்க. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். ஆக மேசியாவா? உள்ளத்திலே தாகத்துக்கு தண்ணீர் தா என்று கேட்கிறவர் மேசியாதானா என்பதை நீ அறிந்திருப்பாயானால், உன்னை ரட்சிக்கிறவரானா என்பதை அறிந்திருப்பாயானால் நீ ஏவிடத்தில் வசனத்தை தா கேட்டிருப்பாய். அப்படி என்றால் அருமை இரட்சகருடைய தாகம் என்ன? அவர் மேசியாவாக வெளிப்பட வேண்டிய தாகம் என்ன? அது தேவனுடைய ஈவாக கொடுக்கப்படுகிறது. ஈவ் என்றால் கிருபை. தேவன் மனுக்குலம் மீட்கப்பட தன் குமாரனாகிய இயேசுவாக அவர் வெளிப்பட்டு பிதா மனுக்குலத்திற்காக கிருபையின் பலியாய் அவர் தன்னையே ஆதாரபடியாய் படைத்துக் கொண்ட அந்த கிருபதா ஈவு. அப்போ நீ தேவனுடைய ஈவை அப்படின்னா தேவனுடைய கிருபையையும் அந்த கிருபையை மனுக்குலம் அடைந்து கொள்ள உடத்துல தாகத்துக்கு தாய் என்று கேட்கிற இவர் இந்த இயேசு மேசியா என்பதை நீ அறிந்திருப்பாயானால், உன் இரட்சகரை அறிந்திருப்பாயானால் நீயே எனக்கு தாய் என்று கேட்டிருப்பாய். அப்படின்னு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமை இரட்சகருடைய தாகம் வாசற்படியில நின்று கதவை திற என்ற தாகம் திறக்கின்றவர்கள் உள்ளே அவர் தங்கி தரித்து அவர்களோடு இவர் சமமாக உட்கார்ந்து போஜனம் பண்ணி, அவர்களும் இவரோடு சமமாக உட்கார்ந்து போஜனம் பண்ணி அந்த ரட்சிப்பின் பூர்ணத்துவத்தை அருமை இரட்சகரும் அவருடைய தானத்துக்கு செவி கொடுத்து தன்னுடைய வாழ்க்கையில் அவருக்கு ஒன்றரை கலந்து கொள்ள இடம் கொடுத்தவர்களும் சமமானவர்களாய் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரை வெளிப்படும்போது 1 அதிகாரம் 2ஆம் வசனத்திலே சகோதரரை இப்பொழுது நாம் இவ்விதமாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாயிருப்போம் என்று நாம் அறியவில்லை. ஆயினும் அவரை வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்பது அவருக்கு ஒப்பாயிருப்போம். எந்த வேலையில தான் அவருக்கு ஒப்பாயிருக்கும் ஆத்மாவிற்கு உன்னத திவ்ய நிலை கிடைக்கப்படும். அவரோடு உட்கார்ந்து போஜனம் பண்ணும் கல்யாணத்துலதான் அவர் வெளிப்படும் பொழுது பூர்ண உருவதியாய் அவருக்கு பூர்ண பிரியமானவளாய் அவருக்கு செவி கொடுத்து ரகசிய வரையில மனவாட்டியா ஏற்றுக்கொள்ளப்படுகிற அந்த நீதிமான்கள் இருக்கிறாங்களே, அந்த நீதிமான்கள் அவருடைய திருவிருந்தில் அல்லது அவருடைய கல்யாண விருந்தில் ரகசிய வருகையில்
அவரோடு சமமாய் உட்கார்ந்து என்னால் மனைவியாகி விடுகிறார்கள். மணவாட்டியான ஆயத்தை நிறைவேற்றி மனைவியாகி விட்டு அவரோடு ஒன்றரை கலந்து கொண்டு விடுகிறார்கள். அந்த ரட்சிப்பை மனுக்குலம் அடைந்து கொள்ள தாகமாயிருக்கிறேன் என்று சொல்கிறார். நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28 முதல் வாசனை. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காளானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். பிள்ளைகளே, எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து என்றால் மனுக்குல மீட்புக்காக பிதாவாகிய நம்முடைய அன்பு தேவன் மேசியாவாக இரட்சகராக இயேசு என்ற நாமத்தில் பலியாய் படைத்துக் கொண்டு அந்த பலியின் மூலமாய் சிந்தின ரத்தம் அவர்களுடைய பாவத்தை மன்னிக்க, அந்த ரத்தத்தில் இருக்கிற அவருடைய உயிர் அல்லது ஆவி அவருடைய பரிசுத்த ஆவியானவராய் பரிசுத்தமாக்க, ஆக இயேசு கிறிஸ்து ரத்தம் சகலவற்றையும் சுத்திகரிக்கிறதாய் இருக்கிறது. இந்த கிருபாதாரப்படி நிறைவேற்றாயிற்று என்பதை வேதவாக்கியம் நிறைவேறலாயிற்று என்பதை அதற்குரிய மனுக்குள்ள மீட்புக்குரிய கிருபாதாரப்படியாய் படைத்துக் கொண்ட இந்த பாடு மரணம் உயிர்த்தெழுதல் முடிந்தது என்பதை இயேசு அறிந்து வேதவாக்கி நிறைவேறத்தக்கதாய் தாகமாயிருக்கிறேன் என்கிறார். பாவம் செய்து எல்லாரும் வேகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிற ஒருவனும் இல்லை என்று மனுக்குலத்தை சார்ந்து சத்தியம் சொல்லுகிறது. அப்போ அவர்கள் மீட்கப்பட ஒரு பலி தேவை. அந்த பலி கொள்கிறா மலையில் கோர சிலுவையில் நிறைவேறிற்று என்பதை அறிந்த இயேசுவாய தகப்பன் இப்படி உங்களுக்காக உங்களுடைய பாவத்தின் நிவர்த்தியாக ரத்தம் சிந்து வேண்டி பாவ மன்னிப்பு இல்லை என்று எபிரேயருக்கு நிருபம் 9ஆம் அதிகாரம் 21 வாசிங்க. நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு பாவ மன்னிப்பு உண்டாகாது. ஆகினாலே 1ஆம் அதிகாரம் 7 வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து ரத்தம் ஒரு மனுஷனுடைய சகல பாவங்களை நீக்கி அவனை பரிசுத்தமாக்கு. வாசிங்க. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்மை பூர்ணமாக்கும். அவருடைய ரத்தம் நம்முடைய பாவெல்லாவற்றையும் மன்னித்து அகற்றி அவருடைய பரிசுத்த ஆவியானவரால் நாம் முற்றிலுமாக சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் அவருடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை அடைந்து கொள்ளும் ஒரு ரட்சிப்பு இப்பொழுது மனுக்குலத்துக்கு கிடைக்க பலி நிறைவாயிற்று, பலி பூர்ணமாயிற்று மனுக்குலத்திற்கு. ஆகையினாலே இப்பொழுது வேத வாக்கியம் நிறைவேற வேண்டும், மனுக்குலம் மீட்கப்பட வேண்டும். என்னென்றால் அறிவை இரட்சகர் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல நான் 3ஆம் வசனம் முதல் நான் வாசிக்கிற பொழுது மனுஷனை பூமியில உண்டாக்கினதற்காக தேவனுடைய இருதயம் மகாவசனப்பட்டது என்று சொல்கிறார் அருமை இரட்சகர். அவன் இருக்க போகிறது 120 வருஷம் தானே. வாசிதாய் செய்து, அன்றைக்கு கர்த்தர் என் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். என்னுடைய ஆவி என்னைக்கு அவனோடு போராடுது. அந்த வசனம் வாசி.
மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்திற்கு விசனமாய் இருந்தது. ஹல்லேலூயா. தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டா, அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. மூன்றாம் வசனம், என் ஆவி, அப்படி கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவதே இல்லை. அவன் மாம்சம் தானே, அவன் இருக்க போகிற நாட்கு 120 வருஷம் தானே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னுடைய ஆவி இப்போது பாவம் செய்துட்டான். சீதை இவனை நான் நியாய தீர்ப்பு பண்ணி இதனை விட்டு துரத்தி விட்டேன், அதை அனுப்பிவிட்டேன். ஆனா என்றென்றைக்கும் இந்த பூமியில பிறக்கிற மனுஷனோடு என் நியாய தீர்ப்பு மூலமாய் நான் போராடுகிறது இல்லை. நீ பாவசிதான் நரகம்தான் என்ற அந்த நியமத்தை கொண்டு என்றென்றைக்கு என்னுடைய ஆவி இந்த மனுஷனோடு போராடுவது அல்ல. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? அவனுக்கு ஒரு மன்னிப்பு என்ற ஒரு பிராயச்சித்தத்தை தேவன் ஏற்படுத்த விரும்புகிறார். இதை நீ ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலே 12 வாசிங்கள. ஏசாயா 53 11-12 2 வருஷம் வாசியம். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்ளுவார். அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அவருடைய அக்கிரமத்தை தாமே சுமந்து கொள்வார். அநேகரை அவருடைய வாசியின். அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆதியாம் 6:3 மனுஷனுடைய நாவி என்னை போராடுதல்ல என்ற ஒரு அவருடைய அங்கத்தை சார்ந்த, எப்படி இந்த மனுக்குலத்திலிருந்து ஒரு கூட்ட பரிசுத்தவான்களை தெரிந்தெடுத்து அவர்களை நீதிமான்களாக்கி அவர்களை தன்னோடு உடன் அமர்ந்து அது நிமித்தமாய் அந்த கிருபாதார பலியாக தன்னை அர்ப்பணிக்கின்றது நிமித்தமாய் தன்னுடைய ஆத்மா மிகுந்த வருத்தம் உண்டானாலும் அந்த வருத்தத்தின் பலன் மனுக்குல மீட்பாக இருக்கிற நாம் 1:9 வாசிக்கிறோம். உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை பெற்றீர்களே. அவருடைய ஆத்மா வருத்தத்தின் பலன் என்ன? மனுக்குலத்தினுடைய ஆத்மா ரட்சிக்கப்படணும். அது நிமித்தமா தேவன் அவருக்கு அநேகரை பங்காக கொடுத்தார். அநேகரை அவருக்கு பங்காக சுதந்திரவாளிகளாக பிள்ளைகளாக கொடுத்தார். அந்த அனுபவம் தான் நான் வாசித்த வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல வாசற்படி நின்று தட்டுகிறேன், ஒருவரை செவி கொடுத்து கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசித்து அவனும் நானும் போஜனம் பண்ணுவோம் என்று சொல்கிறான். சமமான நிலை, ஒரு ஈக்குவாலிட்டி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் இந்த பூமியில மனுஷன் ஏன் உண்டாக்குனதுனாலதான் சாத்தாவனை ஏமாத்தான தன் தந்திரத்தினால. நாம் ஒருவேளை ஆதாமியோட உண்டாக்கி இருக்காவிட்டா சாத்தானவளை ஏமாத்திருக்க மாட்டான், இவங்க தண்டிக்கப்பட்டு இருக்க மாட்டாங்க என்ற இதான் அவனுடைய உள்ளம், ஒரு அன்பின் உள்ளம், தகப்பனின் உள்ளம் தடுமாறுகிறது. ஏன் இவனை உண்டாக்கும்?
ஏவாள் கெட்டு போயிட்டானே, மரணத்துக்குட்பட்டவனாயிட்டானே, என்னைக்கு மறிக்காதவனாய் ஜீவாத்மாவை உண்டாக்கப்படவே செத்து போயிட்டானே, ஏன் இவனை உண்டாக்கணும்? சரி, நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்மா இவனுடைய எண்ணெய் போராடு, இவனோட மீட்புக்கு ஒரு எல்லை வைப்போ. நீங்க எஸ்ஐயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 1-2 வசனம் வாசிங்களேன். ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். வாசி. உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். இதோ அவரை ஜனக்கூட்டங்களுக்கு சாட்சியாகவும் ஜனங்களுக்கு தலைவராகவும் அதிபதியாகவும் ஏற்படுத்தினேன். இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய். உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தரின் நிமித்தமும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் நிமித்தமும் முன்னிடத்திற்கு ஓடி வரும். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். கர்த்தரி பிள்ளைகளே, உங்கள் 3 வசனம், உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள். உங்கள் செவியை திறந்து, உங்களுடைய செவியாகிய உங்களுடைய காதாகிய வாசலை திறந்து என்னுடைய சுவிசேஷத்தை, சத்தியத்தை கேளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கை இருப்பாருங்க. கிருபை எங்க வருது பாருங்க. என் ஆவி இந்த மனுஷனுடைய என்றனைக்கு போராடுகிறது என்று சொன்னார் பாருங்களேன். வேத வாக்கியங்கள் இப்படி தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லி எல்லாம் இந்த மனுக்குல மீட்புக்கான தேவ நியமங்கள், தேவ திட்டம், சிலுவையில் பட்ட பாடுகள் மூலமாய் அடைந்த ஆத்மா வருத்தத்தின் பலனாக ஆத்மா ரட்சிப்பு மனுக்குலத்திற்கு கிடைக்கப்பட தேவனால் ஏற்படுத்தப்பட்ட அந்த ஆகாரம் இருக்கு, அந்த மன்னா இருக்கு. அதைத்தான் இந்த ஏசாயா 55:1 வசனத்துல, ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். தண்ணீர்னா வேதவசனம். யாரெல்லாம் தேவனுடைய கதவை தர ஜெயங்கொள் கதவை திறந்தால் அவர்களோடு ஆண்டவர் ஐக்கியப்பட்டு அவர்களுக்கு ஜீவ வசனமாகிய வேத வசனத்தை போதித்து அவர்கள் அதை கற்று கை கொண்டு ஜெயம் பெற்றவர்களான சபையின், மணவாட்டி சபையின் பிள்ளைகள், பிளதெல்பியா சபையின் பிள்ளைகள், லவோதிக்கேயா சபையில் உள்ள சிலர், இவர்களுக்கு ஆண்டவர் தண்ணீர் என்ற வேத வசனத்தை வைத்திருக்கிறார். சமாரியா பெண் சொல்றார் பாருங்களேன், நான் கொடுக்கும் தண்ணீர் என்ற வேத வசனத்தை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலமும் தாகம் உண்டாகாது என்று யோவான் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்திருக்கிறோம் இல்லையா? அந்த தண்ணீரைத்தான் வாங்கி குடிங்கள். 55ஆம் அதிகாரத்தில், ஓ தாகமா இருக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள், ஜீவ வசனத்தண்டை வாருங்கள். தேவனால் நித்திய ஜீவனுக்கு உங்களை ஆயத்தப்படுத்த முடியாத அவருடைய கட்டளைகள், கற்பனைகளை கை கொள்ளும்படி உங்கள் செவியாய வாசலண்டை நின்று நான் தட்டுகிறேன். ஒருவன் உங்கள் செவியை திறந்து, உங்கள் கதவை திறந்து என் சப்தம்னு என்னங்க?
கிராமத்தை பேசிய சத்தமா இல்லாட்டி மற்றவங்களை குற்றப்படுத்தி அது என்னன்னு சொல்லுவாங்க இல்லையா, உரையாடலின் சத்தமா இல்ல, என் சத்தத்திற்கு செவியெடுத்தான் என்றான். அவருடைய வேத வசனங்களுக்கு, அவருடைய ஜீவ தண்ணீருக்கு, என்றைக்கு வற்றாத ஜீவ ஆறு அவர்களுக்குள் ஓடி பூர்ண ரூபவதிகளான தகுதியை அவர்களை அடைந்து செல்லும் சப்தம், அவர்களை ஆயத்தப்படுத்தும் சப்தம். அந்த சப்தத்தினிடத்திற்கு, அந்த சப்தமாய தண்ணீர் அன்னைக்கு, வசன தண்டைக்கு வாருங்கள். அதை நீங்க பெற்றுக்கொள்வதற்கு உங்கள்கிட்ட பணம் தேவையில்லை. பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்க. நீங்கள் வந்து பணமுமின்றி விடையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். திராட்சரசம் அதனுடைய தன்மை என்னன்னா, திராட்சரசம் மனிதனுடைய முகக்கடையை உண்டாகும். ஆனா வேதவசனத்தபடி இந்த அப்பத்தில் போஜனம் பண்ணி இந்த பாத்திரத்தை பானம் பண்ணுவனுக்கோ இத்தீஜீவன் உண்டு. அப்ப இந்த பாத்திரத்தில் என்ன இருக்கு? இயேசு ரத்தமாய அதற்கு அடையாளமான திராட்சரசம். இதைத்தான் சொல்றாரு, ஓ தாகமாயிருக்கிறவர்களே, என் சப்தமாகிய வேதவசனத்துக்கு செவி கொடுக்கிற ஆவிக்குரிய மண்டலத்தில் உள்ள பரிசுத்தவான்களே, நீதிமான்களே, கதவை தர என்னுடைய சப்தமாகிய வேதவசனத்தை நீ ஏற்று கை கொண்ட வாழ்க்கை வாழ்ந்து பால் என்ற திருவசனமாய் களங்கம் இல்லாத ஞான பால். நிருபத்தில் வாசிப்பார், திருவசனமாய் களங்கம் இல்லாத ஞான பால் அப்படின்னா வேதவசனம், திருவசனம். நீங்கள் விளையும் முன்பே திராட்சரசம் பாடும் கொள்ளுங்கள். திராட்சரசம் நித்திய ஜீவன். நித்திய ஜீவனையும் அதற்கு உங்களை ஆயத்தப்படுத்துகிற பால் என்ற திருவசனமாகிய கர்த்தருடைய வசனத்தையும் நீங்க வாங்கி கொள்ளுங்க. அதற்கு பணமே நீங்க கொடுக்க வேண்டாம், அதற்கு விலையே கிடையாது, அது விலை மதிப்பற்றது. ஆகையினால் தாகமாயிருக்கிறவர்களே, என் சத்தத்திற்கு, என் வசனத்திற்கு செடிகளை திறந்து என்னை அழைத்து ஏற்றுக்கொள்கிறேன்டா, நான் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி நீங்கள் எனக்குள்ளே வாசம் பண்ணி நாம் இருவரும் ஒரே போஜனத்தில் போஜனம் பண்ணுவோம். நாம் மனவாட்டியாய் மனவளனாய் போஜனம் பண்ணுவோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று அதிகாலையிலே அடியான் செபித்துக் கொண்டிருந்த பொழுது இந்த சத்தியத்தை ஏன் இன்று நாம் தியானம் செய்கிறோம் என்றால், இந்த அதிகாலையிலே சுமார் 4:52 ஏதோ டைம் நான் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேங்க. அப்போ அடியானுக்கு முன்பாக ஒரு பெரிய அலங்காரமான ஒரு பெரிய நகரங்க. அந்த நகரத்திலிருந்து வெளிப்படும் அழகை போன்ற வேறு அழகு இல்லை. அவ்வளவு ஒரு அழகான நகரம் இருக்கு. அந்த நகரத்துக்கு முன்பாக அடியான் நின்று கொண்டிருக்கேன். இந்த நிலையிலங்க ஒரு நிலையங்கி தரித்த ஒருவர், அவர் மணவாளனாக நிற்கிறார். அவரு பக்கத்துலங்க அதே நிலையங்கி தரித்த ஒரு மணவாட்டி நின்று கொண்டு இருக்கிறாங்க. ஆனா 2 பேருங்க, நான் சொல்றதற்கு சத்தியமுள்ள தேவன் சாட்சி. ஆவிக்குரிய மண்டலம் இது கதை அல்ல, கற்பனை அல்ல. என் நேசரின் அதிகாலையிலே அறிவித்ததை நான் இந்த ஆவிக்குரிய மண்டலத்தை அறிவிக்கிறேன். அங்கே அந்த நகரம்
மிகவும் அலங்கரிக்கப்பட்டிருக்கு. யாரோ ஒருத்தரை வரவேற்க பாருங்க, அவங்க வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வர்றாங்கன்னா உங்க வீட்டை எவ்வளவு கிளீன் பண்ணுவீங்க? அதை போல அந்த நகரம் மிகவும் அழகான ஒளி மிகுந்த நகரம். அந்த நகரத்துக்கு முன்பாக அடிமை நின்று கொண்டிருக்கிறேன். எனக்கு முன்பாக ஒரு வாலிபன், அவர் மணவாளன். இந்த புறத்துல, அவர் இடது புறத்துல ஒரு பெண், நிலையை தரித்த ஒரு பெண், அவங்க மணவாட்டி. இப்ப அவங்க ரெண்டு பேரும் நிக்கிறாங்கன்னா அவங்கள பாக்குறேன், அவங்க என்னை பாக்குறாங்க. இவங்க ரெண்டு பேரும் இந்த அலங்கரிக்கப்பட்ட நகரம் இருப்பாருங்களேன், அங்கே போகணும், அங்கே பிரவேசிக்கணும். இந்த நியமத்தை அடியார் பார்த்து கொண்டத பொழுதுங்க, வானத்திலிருந்து ஒரு பெரிய சத்தம் உண்டாயிற்று. நான் சொல்லுகிறது என் நேசருடைய பைபிள் வச்சுட்டு நான் சொல்றேன். வானத்தில் சத்தம் உண்டாயிற்று. இந்த சத்தம் சொன்னது, இவர்கள் மணவாளனும் மணவாட்டியுமாக இந்த சீயோன், அழகு மிகுந்த சீயோனின் நகரத்தில் பிரவேசிக்க இவர்கள் தாகத்தோடு பசியோடு இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆகாரத்தையும் தண்ணீரை கொடுத்து அவருடைய பசியையும் தாகத்தை நீதான் தீர்க்கணும் என்று சத்தம் உண்டாயிற்று. அவங்க பாருங்க, ஒரு ரெண்டு ரொம்ப பசிங்க. அப்படியே இந்த மணவாளன், இந்த மணவாடி பார்த்தா, இப்ப நமக்கு பசி, மிகுந்த பசி வேலையில அப்படியே டயர்டா இருப்போம் பாருங்களேன். இந்த மணவாளனும் மிகுந்த பசி தாகத்தோடு இருக்கிறாங்க. நான் வறண்டு போச்சு, நான் பார்க்கிறேன், நல்லா பார்க்கிறேன். நான் அதே ஸ்டேஜ் தான் மணவாட்டிக்கு. ரெண்டு பேர் பார்க்கிறேன். அப்போ பருவத்தின் சியோன்னு உண்டா சத்தம், இவனுடைய பசியை தீர்க்கணும், இவருடைய தாகத்தை தீர்க்கணும், இவளுக்கு ஆகாரத்தை கொடுத்து பசியை தீர்க்கணும், இவளுக்கு ஜீவவசனமாய் தண்ணீரை கொடுத்து தாகத்தை தீர்க்கணும், நீதான். அப்படின்னா சவேதா. அருமையான கத்திரி பிள்ளைகளே, நான் புரிந்து கொண்டேன். இப்போ மணவாளன் இயேசு வர ஆயத்தத்தோடு இருக்கிறார். நான் கடந்த நாட்களிலே என் அருமை அருள்நாதர் சொன்னதை நான் சாட்சியாக சொல்லி இருக்கிறேன். நான் கடந்த நாட்கள் சில மாதங்கள், பல மாதங்கள் முன்பாக நான் கண்ணீரோடு வாரம் ஆண்டவர் வாரம் மணவாளன் கூவி அழைத்த பொழுது ராஜா சொன்னாருங்க, வாரும் வாரும் என்று கூப்பிடுறியே, நான் வர்றேன். ஆனா வந்தா நான் யாரை சேர்த்துக்க ஒருவனுமே ஆயத்தமா இல்லையே. உங்களுக்கு யாரும் ஞாபகம் இருக்கா? நான் சாட்சி கொடுத்தது. நான் வர்றேன், நான் வந்தா ஒருவனும் ஆயத்தம் இல்லை, நான் யாரை சேர்த்துக்க. சமயத்தில் 2-3 வாரத்துக்கு முன்னாடி திறப்பின் வாயில் இருக்க கதவை அடைக்கத்தக்கதான் ஒரு மனுஷனை தேடின, ஒருவனே காணேன். 2-3 வாரத்துக்கு முன்னாடி அப்பா சொன்னது நான் சாட்சி கொடுக்கிறேன். அப்போ அருமைய ரட்சகர், நான் வேதத்துல வாசிக்கிறேன், அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமா இருக்கு. அப்படி புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமா இருக்கு. இந்த வசன வாசி எங்க இருக்கு அந்த வசனம்? ஓசியா 6:3. ஓசியா 6:3. நீங்க சொல்லுங்களேன், அந்த வசனம் எங்க இருக்கு? அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமா இருக்கு. அந்த வசனம் எங்க இருக்கு? அந்த ஏழை ஒரு பெண்களை சொல்றாங்க. உங்களா தெரியலையா? இந்த பசி என்ற ஆகாரத்தை நீ புசித்தாதான் உங்க பசியாரும். இந்த வேத வசனம் என்ற ஆகாரத்தை புசித்தாதான் உங்கள் பசியாரும். இந்த ஜீவ தண்ணீருடைய வேத வசனத்தை குடிச்சாத்தவும் தாகம் தீரும். வாசிங்க. அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அடையும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமா இருக்கிறது. அருணோதயம் போல ஆயத்தமா இருக்கு. ஏன் வெளிப்பட 12ஆம் அதிகாரத்துல 6ஆம் அதிகாரத்துல ஆவியானவர் எழுதுகிறார், அவர் சூரியனை போல் பிரகாசமும் சந்தனை போல் அழகு உள்ளவன். ஏன் சொல்றாரு? வெளிப்பட 12
ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால் ஏன் சொல்றாரு? மத்திய 17 அவரு புறப்படுதல் 600 போல. நான் வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 28 வசனத்துல ஜெயங்கொள்ளுகிறோம் எவனோ அவனை அவனுக்கு விடிவெள்ளி நட்சத்திர அனுரோதத்தை கொடுப்பேன். இந்த வாசிங்க தயவு செய்து. ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அவனுக்கு அதிகாரம் கொடுப்பேன். அவன் இருப்பு கோலால் அவர்களை ஆளுவான். அவர்கள் மண்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். விடிவெள்ளி நட்சத்திரம், அதுதான் 600. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் இதுக்கு சபை சூரியனாய் நீதி சூரியனாய் இயேசு கிறிஸ்துவை தரித்தவர்களாய் அணிந்து கொண்டவர்களாய் அவரை போல பிரகாசிக்க ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் என்று சொல்லுகிறாரே. உங்களுடைய யார்ட்டான் ஆவிக்குரிய மண்டல மன சபையிலே உள்ள நம்மில் யாரிடத்திலாவது சுடர்களை போல பிரகாசம் இருக்கா? நாம ஜெபிக்கும் போதாவது ஒரு ஒளி அடிச்சது அனுபவம் இருக்கா ஐயா? அந்த ஒளியிலிருந்து ஒரு சத்தமாவது வாழ்க்கையில கேட்ட அனுபவம் உண்டா? என்றால் எப்படி நீங்க மனவாட்டியாக முடியும்? மறுமனை ஆட்டியாக கூட முடியாது. ஆவிக்குரிய மண்டலமே, தேவ திட்டம் அந்தத்தில் நடப்பிக்கக்கூடிய காரியம் இந்த அதிகாலையிலே நேச அரியான இடத்துல சொன்னார். இவர்கள் மணவாட்டி 2 பேரும் வயிற்று பிடிச்சிட்டு பசியில தாங்க முடியாம இருக்கிறார். வேத வசனம் என்ற மன்னா கிடைக்கல, உங்களுக்கும் கிடைக்கல, கிடைச்ச குணம் சொல்ல மறுக்கிறீங்க. கற்பிடிப்பிலே எங்கதான் அந்த மன்னா என்ற வசனம் கிடைக்கும் தெரியுங்களா? நீ ரோமருக்கு எழுதிய நிருபம் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்களே. அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவர்கள் என்று. அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பா? அனுப்பப்படாவிட்டால் மோசே அனுப்பினார். என்ன சொல்லி அனுப்பினாரு? யாத்திரை 3ஆம் வாசிக்கிறேன். இருக்கிறவராய் இருக்கிறேன் என்பவரும் இடத்தை அனுப்பினார். வாங்க உங்களை காண அனுக்கணும், கூட்டி பாரு. அது சொல்லிதான் அனுப்பினாரு மோசைய. ஏசாயா தெற்குதேச புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரம் வாசிக்கிறார். அவர் உன்னதத்தில் நடக்கிற ஆராய்ச்சி பார்த்து செத்தவனை போல முகமப்படி விழுந்து கிடக்கிறார். முதுகிலே கைய வைத்து ஒரு துரட்டுல நெருப்பு துண்டை எடுத்து, அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் நெருப்பு துண்டை எடுத்து அவன் நாக்கில் வச்சு சொல்றார். ஏன் தெரியுமா? அவர் சொல்றார், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன் நடுவே வாழுகிற ஒரு அசுத்த உதடுள்ள மனுஷன், அப்படின்னா நான் பாவி ஆண்டவர் சொல்றார். அதனால பாவத்தை மன்னிக்க அந்த பரிசுத்த ஆவியாகிய அக்கினி துண்டு அவன் நாவில் இருந்த பாவத்தை சுட்டி எரிச்சிருச்சு, மன்னிச்சிருச்சு. அப்ப சொல்றாரு, யாரை அனுப்புவேன்? ஏசாயா சொல்ற, நான் போறேன் ஆண்டவரே, பிறப்பில் நிற்கத்தக்க நான் போறேன் ஆண்டவரே என்று சொல்ற. அருமையான கத்திரிப்பிலே நாம் வாசித்திருக்கிறோம். எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசித்திருக்கிறோம். பிறப்பின் வாய் நிற்கத்தக்க மனுஷன் தேடுகிறேன், ஒருவனையும் காண என்று சொல்லுகிறாரே. மணவாட்டி சபை ஆண்டவர் 1996 எழுப்ப கட்டளையிட்ட பொழுது அவர் என்ன சொல்லி எழுப்ப சொன்னார்? நான் சீக்கிரமாய் வருகிறேன், ஆயத்தப்படுத்து, உன்னோடு இருப்பவர்கள் காவலாளியாயிரு, உன்னோடு இருப்பவர்கள் காவலாளியாயிரு. எசேக்கியேல் வசனத்தை எடுங்க. எசேக்கியேல் 30 வசனம் சொல்றாங்க.
38ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலனாய் இரு. நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி நீ அவளுக்கு காவலாளனாய் இரு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனங்க எனக்கு அப்ப உண்மையிலே தெரியாது. இந்த வசனம் எங்க இருக்குன்னு தெரியாது. வசனம் தெரியும், ஆனா இந்த வசனம் எங்க இருக்குன்னு தெரியாது. ஆண்டவர் 3 முறை சொன்னார். 3ஆம் முறை இடி முழக்கம்போன்னு சத்தம் உண்டாகி, எழும்பி போய் என் சபையை கட்டு என்று சொன்ன ஆண்டவர். சரியா ஆண்டவரை நான் சேரேன்னு 3ஆம் முறை ஒத்துக்கொண்ட போது சொன்னாரு, நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன், ஆயத்தப்படு, ஆயத்தப்படுத்து, உன்னோடு இருப்பவர்களுக்கு காவலாளியாக. நான் ஏன் அடிக்கடி சபையில் உள்ள ஊழியர்கள் விசுவாசிகள் சொல்லுகிறதுன்னா, நான் சபையில் உள்ளவர்களுக்கு தான் காவலாளி. சபையில் உள்ள பரிசுத்த ஆவியாய் தேவன் சபையில் உள்ளவர்களுக்கு தான் காவல் காக்கிறார், அடைக்கலம் கொடுக்கிறார். கடந்த வாரத்தில் ராஜா சொன்னார், தாங்குவேன், ஏந்துவேன், தப்புவிப்பேன். நேரடியாக சொல்றதுங்க, சொப்பன இல்லைங்க, தரிசனம் இல்லைங்க. என் மனவாளன் சொன்ன வார்த்தை, தாங்குவேன், ஏந்துவேன், தப்புவிப்பேன். யாருக்கு? ஆயத்தப்படுத்துகிற காவலாளியாக ஏற்படுத்தப்பட்ட மணவாட்டி சபைக்கு தேவன் சபையை தாங்குகிறார், கையிலே ஏந்துகிறார். அருமைய இரட்சகர் தப்புவிக்கிறார். அப்படி என்றால் தேவனாய் கர்த்தர் தாகமாக இருக்கிறேன்னு சொல்கிறாரே. இந்த 2 பேருடைய நடைங்க, மணவாளனும் தாகமாய் இருக்கிறார். எப்போ நான் வர்றேன், ஆனா யாருமே ஆயத்தமாய் இல்லையே, அவர் எங்கிக் கொண்டிருக்கிறார். மணவாட்டி நான் என் மணவன் சேர்ந்து கொள்ளணும் என்று மணவாட்டி சபையில் உள்ள சிலரும், ஆவிக்குரிய மண்டலம் எங்கும் உள்ள நீதிமான சத்தியவான பரிசுத்தவான்களும் அவர்களும் வேதவசனம் என்ற ஆதாரம் கிடைக்கல, வேதவசனம் என்ற தண்ணீர் கிடைக்கல. ஆயினால் தேவனால் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே மனவாட்டியான நீதிமான்களாக முடிவான காலத்தில் வலுசற்பத்தை எதிர்த்து வீழ்த்தி ஜெயம் பெற்றோராய் மனவாட்டி சபையாய் என்னால் பூமி 4 திசைகளிலும் இருந்து, அது வடக்கிலும் கிழக்கிலும் தெற்கிலும் மேற்கிலும் இருந்து அவர்கள் என் ராஜ்யத்திலே கூட்டி சேர்க்கப்படுவார்கள். வேதம் சொல்லுகிறது. அவர்களுக்கு இந்த நாட்களில் ஆதாரம் கிடைக்கப்படும் தவிக்கிறார்கள், பசியோடு கிடைக்கிறார்கள். அவர் தாகத்திற்க பூர்ண ரூதியிலான ஆயத்தத்தை அடைந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள தகுதி அடைவதற்கு தகுதிப்படுத்துகிற சத்திய வசனம் கிடைக்கப்படாமல் அவர்கள் தாகத்தோடு அடைசெறிப்பட்டு கிடைக்கிறார்கள். 2 பேர் அவரும் யோபனா போனா இன்னும் ஆயத்தமாக ஒருத்தர் ஆயத்தம் இல்லாம இருக்காங்களே, அவரும் ஆயத்தத்தோடு நான் வர்றேன்னு சொல்றார். ஆனா மணவாட்டி ரூபதியாக இல்லையா? ரூபதி இல்லையே. அப்ப நான் பாவிகள் அறவர வேக்காட நான் கூட்டு போக. மணவாட்டியாய நீதிமான்களும் உலகத்தில் உள்ள சகல ஜனங்களே மறைந்திருக்கிறார்கள். அதற்கு சொல்யூஷன் என்ன? அதைத்தான் மத்திய 24ஆம் அதிகாரம் 13-14 வசனத்திலே ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூமி எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கு பிரசங்கிக்கப்படும், ஜாதிகளுக்கு சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவரும். அப்போ பூமி எங்கும் உள்ள ஜாதி சாட்சியா இருக்கிறார். ஜாதிகளும் தாகத்தோடு பசியோடு இருக்கிறாங்க. சொன்னாரே,
இவ்வளவு பசியோடு தாகத்தோடு இருக்கிற 2 பேரும், மனவாட்டி 2 பேரும் அவருடைய பசி தாகத்தை நீதான் தீர்க்கணும். பரிசுத்த புதுசு மனவாடி சபையே, நான் சொல்கிறதற்கு ஜீவாதிபதி சாட்சி. பரிசுத்த புதிய மனவாடி சபையே, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை, ராஜ்யத்தின் சுவிசேஷமாகிய நீ சம்பவிக்க வேண்டிய சத்தியங்களை ஆழமான தண்ணீராக எங்கும் ஜாதியில் பசிக்க வேண்டிய உங்களுக்கு கொடுக்கும். நீதான் தீர்க்கணும் தாகத்தை, நீதான் பசி தீர்க்கணும். தேவன் கட்டளை இடுகிறார். Disorder, not consulting, not guidance. It is order. கர்த்தருடைய பிள்ளையே, தேவனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆர்டர். ஒரு கவர்மெண்ட்ல நீங்க அப்பாயின்மெண்ட் ஆகி அவனை கொடுத்த டியூட்டியை நீ செய்யலைன்னா அவங்களை டிஸ்மிஸ் பண்ணிடுவான், உங்களை டெர்மினேட் பண்ணிடுவான். அவர் கொடுத்த ஆணை ஆர்டர். 2 பேரும் பசியா இருக்கிறாங்க. மனவாளனும் சீக்கிரமா போன ஆசையா அந்த பசியோட தாகத்தோடு தான். மனவாட்டியா நீதிவான்கள் உலகம் எங்கும் உள்ள ஜனங்களை வாழ்ந்து கொண்டு இவர்களுக்கு இவர்கள் பசியை தீர்க்க வேதவசனம் என்ற மன்னா என்ற வசனத்தையும் ஜீவ தண்ணீர் என்ற தண்ணீரை கொடுத்தால் மட்டுமே அவர்கள் புசித்து குடித்து திருப்தியாகி பூர்ணருபதியாகி பாருமனா. அப்போதான் ஆவியானவர் இவளையும் மணவாளனை ஒன்று சேர்க்க போகிறார். அப்பொழுதுதான் மணவாட்டி ஆவிய மணவாட்டி சென்று வாரும் மணவாளன் தூவி அழைக்க போகிறாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த ஊழியத்தை சாரும் நாம் எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 6வது வாசம். காவற்காரன் பட்டயம் வருவதை கண்டும் அவன் எக்காலம் ஊதாமலும் ஜனங்கள் எச்சரிக்கப்படாமலும் பட்டயம் வந்து அவர்களில் யாதொருவனை வாரிக்கொள்கிறது உண்டானால் அவன் தன் அக்கிரமத்திலே வாரிக்கொள்ளப்பட்டான். ஆனாலும் அவன் இரத்த பலியை காவற்காரன் கையிலே காவற்காரனாகிய மணவாட்டி சாமியிடத்தை கேட்பான். அருமையான கர்த்தருடைய காவற்காரன் பட்டயம் வருவதை கண்டும், ஊழியர்களே, ஆவிக்குரிய மண்டலம் எங்கும் இருக்கிற ஊழியர்களே, மணவாட்டி சென்ற ஊழியர்களே, தேவ ஜனங்களே, பட்டயம் வரப்போகிறது, நியாயத்தீர்ப்பு வரப்போகிறது. அவருடைய வாய்ந்து புறப்படுகிற பட்டயம் நியாயத்தீர்ப்பு கொடுக்க போகிறது. அவருடைய பட்டயம் வருவதை கண்ட காவற்காரன் அதை எக்காலம் ஊதி, எக்காலம்னா அறிவிப்பு சப்தம் இயேசுவ சொல்றாங்க இல்லையா, நான் தரப்பின் வாசல் நின்று தட்டீரை ஒரு சத்தத்திற்கு செவிடுத்து திறந்தாள் கதவை. அந்த சத்தம் தான் எக்காலம். எக்காலம்னா அதனுடைய அர்த்தம் என்னங்க? அழைப்பின் துணி. மனுக்குலத்தை அழைக்கின்ற அழைப்பின் துணி. மணவாளன் இதோ இயேசு வரப்போகிறார், மரணாத்தா, இதோ இயேசு வருகிறார், ஓசனா, ரட்சி, இப்பொழுது என்ன ரட்சியும் என்று அறிவிக்கிற அந்த சப்தம் தான் எக்காலம். வெளிப்படுத்திய விசேஷம் 14ஆம் அதிகாரம் 6வது வாசிய தயவு. பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் கோத்திரத்தாருக்கும் பாசைக்காரருக்கும் ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனா இருந்து ஜனங்கள், பெரியோர் சிறியோர், ஐஸ்வர்யவான்கள், ஏழைகள், இவ்விதமாய் 6 விதமான ஜனங்களுக்கும் வானத்திலே என்னால் ஆவிக்குள் நிரம்பி. எந்த தூதன சுவிசேஷத்தை அறிவிக்க அவங்க தெரியாதுங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு குரூப், காபிரியர்களுடைய தலைமையில் இருக்கிற தூதன் தேவன் சொல்லுகிறதை மரியாளுக்கு சொன்னார்.
சகரியாக சொல்லணும், யோசேப்பு சொன்னான். அதுதான் அவனுக்கு தெரியும். மறுபடி காஸ்பல் பண்ண தூதர்களுக்கு தெரியாது. அந்த அந்த ஊழியம் அவளுக்கு கொடுக்கப்படும் இல்லை. அப்படி இருக்க வெளிப்பட 14 அதிகாரம் 6ஆம் வசனத்துல வானத்தில் ஒரு தூதன் பறக்க கண்டு ஒரு பெரிய சப்தத்தோடு நித்திய சுவிசேஷமாய் சத்தியத்தை பிரசங்கித்தான் என்றால் வானம் ஆவிக்குரிய நிலையில் வெளிப்பட 1ஆம் வசனத்திலே ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்து வானத்தில் ஒரு பெரிய அடையாளம் காணப்பட்டது வாசிக்கிறோம் இல்லையா? அந்த வானத்தை பெரிய அடையாளம், ஆகாயத்தில் பெரிய அடையாளம்னா ஆவிக்கு நிறைந்தவளாய் அந்த மணவாட்டி சபை ஆவிக்கு நிறைந்து அறிவிக்கிறது நித்திய சுவிசேஷத்தை. அந்த சுவிசேஷம் தான் முடிவான ரட்சிப்பை மனுக்குலத்திற்கு கிடைக்கப்பெற அறிவிக்கிற சுவிசேஷம். அந்த எக்காலத்தை ஊதாமல், ஜனங்களை எச்சரிக்காமல், அந்த காவற்காரனாகிய ஜாமக்காரனாகிய அந்த மனவாட்டியான சபையாக ஆவிக்குரிய மண்டலம் எங்கும் இருக்கிற பரிசுத்தவான்கள் அவங்களுக்கான சுயநலவாதிகளாக வேலை செய்ய, சம்பாதிக்க, புசிக்க, குடிக்க, வாழ. நான் பிள்ளைட்டியில படிக்க வைக்க, நான் இந்த உலகத்துல பணக்காரனாகணும், அந்த சுயநலவாதிகளாக இருந்து கொண்டு நாங்கள் ஊழியக்காரன, நாங்கள் சபதா என்று நாங்கள் என் அப்போஸ்தலன் தான் என்று அறிவித்துக் கொள்கிற கள்ளர்கள் இருக்காங்களே, கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்களே, அதிசய அற்புதத்தை நடப்பித்து இதுதான் ஊழியம் என்று மக்களை குருட்டாட்டம் பிடிக்க பண்ணி கொண்டிருக்கிற கொலைபாதலாய் சாத்தானின் கையாட்களாய் இருக்கிறார்களே, அவர்களுக்கு பட்டய வந்து அந்த ஜனங்கள் அவர்களின் யாதொருவனையும் வாரிக்கொள்ளுகிறது உண்டானா இவன் எச்சரித்திருந்தான்னா அவன் மனம் திரும்பி இருப்பாங்க. இந்த காவற்காரன் எக்காலம் ஊதாமல் எச்சரிக்காமல் தனக்குத்தானே சுயநலவாதியை வாழ்ந்து கொண்டதுனாலே இப்ப பட்டை வந்துருச்சு. ஆண்டவர் வந்துட்டார். ரகசிய வரை ஆனால் பூமியில் இருக்கிறவர்கள் அதிதிகளாய் ஆயிரவிட அரசாட்சி, அதன் பிறகு பகிரங்க வரிகளை அக்கினியா சுட்டரிக்கப்படும் நிலை. ஆக அவர்கள் ஆத்தும சாகும். அதற்கு ரத்தப்படி இந்த காவக்காரனை கேட்பேன் சொல்லுகிறார். பரிசுத்த புதிய மணவாடி சபையே பசியோடு கிடக்கிறார், பசியோடு மூர்ச்சித்து கிடக்கிறார்கள். அவனுக்கு கவலை இல்லையா? ஓ தாகமாயிருக்கிற ஆவிக்குரிய மண்டலத்தில் உள்ள தேவ ஜனமே, ஜனங்கள் மூர்ச்சித்து கிடக்கிறார்கள். நித்தியத்திற்கு சென்றடைவதற்குரிய தகுதியை கிடைக்கப்பெறுகிற சத்தியம் என்ற ஆதாரம், வேத வசனம் என்ற ஜீவ தண்ணீர் கிடைக்காமல் தவித்துக் கொண்டிருக்கிறார். எரேமியா புலம்புகிறார். எரேமியா தீர்க்கன் புலம்புகிறான். நீங்க எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18-19 வசனம் வாசிங்களேன். புலம்பலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18-19. வாசிங்க. எடுத்து யார வாசிங்க? வாசிங்க. மற்ற தெபோரால் தான் வாசிக்கணுமா? வாசிங்க. புலம்பல் 2ஆம் அதிகாரம் 18-19. அவர்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. சீயோன் குமாரத்தின் மதியிலே இரவும் பகலும் நதி அவ்வளவு கண்ணீர் விடு, ஓய்ந்திராதே, உன் கண்ணின் கருப்பு விழி சும்மா இருக்க ஒட்டாதே. எழுந்திரு, ராத்திரியிலே முதல் சாமத்தில் கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறிடு. அவர்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. கிறிஸ்தவரா வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் சீயோன் குமாரத்தின் மதியிலே இரவும் பகலும் நதி அளவும் கண்ணீர் விடு.
இன்னைக்கு உலகத்துல 48% மக்கள் கிறிஸ்தவர்கள். ஆனால் அவர்களில் பசியோடு தாகத்தோடு இருக்கிற ஜனங்கள் கண்ணீர் விட்டு கதறிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய சத்தம், ஆண்டவரே எனக்கு உடைய வரிக்கு ஆயத்தப்படுத்தும்படியான ஆதாரம் தண்ணீரிலே வேதவசனம் கிடைக்கப்பெறவில்லை என்று சத்தியத்தை எங்களுக்கு அறிவித்துக் கொள்ள வேண்டும். இரவு பகலும் அவருடைய கண்ணீர், இரவு பகலும் நதி அளவு கண்ணீர் விடு. ஏன் சொன்னா ஓய்ந்திராதே. ஏன் சொன்னா உன் கண்ணின் கருப்பு விழியை சும்மா இருக்க ஒட்டாதே. ஏன் சொன்னா அந்த தேவ ஜனங்கள் பசியோடு தாகத்தோடு இருக்கிறார்கள். 10 வசனம், எழுந்து எழுந்து ராத்திரியிலே முதல் ஜாமத்தை கூப்பிடு. முதல் ஜாமம் என்றால் மிட் நைட், 12 மணி, 12 முதற்கொண்டு 2:15 வரைக்கும் உள்ளதுதான் முதல் ஜாமம். முதல் ஜாமத்துல கூப்பிடு. ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. ஏன் சொன்னா எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற, அப்படின்னு சொன்னா கோமா ஸ்டேஜ், லாஸ்ட் ஸ்டேஜ், மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணன், உயிர் உன் கைகளை அவரிடத்துக்கு ஏறு. அவருடைய பிராணனுக்காக எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்துக்கு ஏறடே. சத்தத்தை கேட்கிறார் இவனை கத்திரி பிள்ளையே. தாவிக்குற மண்டலம் எங்கும் உள்ள தேவச்சனங்கள் இந்த நாட்களிலே பல இடத்திலிருந்து, பல தேசங்களில் இருந்து தாகத்தோ அவருடைய ரெக்வெஸ்ட் நாம கேட்கிறோம் என்றால் மிகுந்த தாகத்தோடு ஒரு சகோதரன் செங்கல்பட்டிலிருந்து பேசுகிறார். அவர் பெயர் ஜோசுவா. அப்பா இவர் சிறு பிள்ளை நிலையிலே இறந்து விட்டார். அம்மா மனநிலை பாதிக்கப்படாதுன்னா மென்டல் டிசார்டர். இவர் வாலிபன், 26 வயதுடைய வாலிபன். ஆண்டவரை அறிந்து ஏற்றுக்கொண்டார். கைப்பிரதி ஊழியம் செய்கிறார். மோகன் சி லாசரஸ் அவருடைய ஐக்கியத்திலிருந்து அவரால் கொடுக்க முடிகிற கைப்பிரதி வாங்கி அப்படியே கொடுத்து கொண்டிருக்கிறார். சத்தியத்தை அறிந்து கொண்டார். மனவாட்டி சபையின் மூலமாய் வெளியரங்கமாக சத்தியத்தை அறிந்து கொண்டார். தொடர்பு கொண்டா, ஐயா நான் சபையோடு ஐக்கியப்படுறேன் ஐயா, இதுதான் சத்தியம். இந்த ஆகாரம் எனக்கு கிடைக்கப்படாமல் இருந்தது, இந்த ஜீவ தண்ணீர் எனக்கு கிடைக்கப்படாமல் இருந்தது. திண்டிவனத்தில் இருந்து பாண்டிச்சேரி நடந்த கூட்டத்திற்கு ஒரு பாஸ்டர் அந்த கூட்டத்தில் பங்கு பெற்றார். ராஜகுரு, அந்த ஜூமாப்ல ஊழியர் கூட்டத்தில் ஒரு பாஸ்டர் ராஜகுரு. அவர் ஐயா நான் இப்பவே சபையோடைய சபை இணைச்சுக்கிறேன், இதுதான் சத்தியம். தொடர்ந்து இப்படி பல ஊழியர் கடலூரில் இருந்து பல இடங்களில் கர்த்தருடைய பிள்ளையை நான் எதிர்க்க சொல்லுகிறேன். ஆண்டவர் நோக்கி பசியோடு தாகத்தோடு இருக்கிறார். அந்த சத்தியம் அவர்களுக்கு கொண்டு சேர, அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கொண்டு சேர்க்க வேதத்தில் வாசிக்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 50. அல்லேலூயா. Mighty God.
அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் ஏசாயா 41ஆம் அதிகாரம் 27வது வாசிங்க. ஏசாயா 41 27 வசனம். முதல் நானே சீயோனை நோக்கி இதோ அவைகளை பார் என்று சொல்லி எருசலேமுக்கு சுவிசேஷகரை கொடுக்கிறேன். வாசிங்க. நான் பார்த்தேன், அவர்களில் அறிவிக்கிறவன் ஒருவனும் இல்லை. நான் கேட்கும் காரியத்துக்கு பிரதியுத்தரம் கொடுக்கத்தக்க ஒரு ஆலோசனை காரணம் அவர்களில் இல்லை. இதோ அவர்கள் எல்லாரும் மாயை, அவர்கள் கிரியைகள் விருதா, அவருடைய விக்கிரகங்கள் காற்றும் வெறுமையும் தானே. முதல் நானே சீயோனை நோக்கி, சீயோனை சார்ந்தவர்களை நோக்கி இதோ அவைகளை பார் என்று சொல்லி எருசலேமுக்கு சுவிசேஷகரை கொடுக்கிறேன் என்று சொன்னார். நாம ரோமர் 10:15 வாசித்தோம். அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பான் என்று வாசித்தோம். அப்போ சுவிசேஷத்தை அறிவிக்க தேவனை யாரை காவலாளியா வைத்தார்? எருசலேமில் உள்ள ஊழியர்களை உள்ளவர்கள் சீயோனுக்குரிய மனவாட்டி. அந்த சீயோனில் உள்ள சுவிசேஷையை, சீயோனை சார்ந்தவர்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள் அல்லவா? அந்த எருசலேமில் உள்ளவர்களை சுவிசேஷர்களாக தேவன் ஏற்படுத்துகிறார். அவர்களிலிருந்து சீயோனை சென்றடைவதற்குரிய சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். அவரை எப்படி அறிவிக்கிறார்கள் என்றால், நீ உயர்ந்த பருவத்தில் ஏறு. பர்வதம் என்றால் பர்வதங்களில் கொடுமுடி ஸ்தாபிக்கப்பட்டிருக்கும் மனவாட்டி சீயோன், எருசலேம். நீ உயர்ந்த பருவத்தில் ஏறு, எருசலேம் என்னும் சுவிசேஷகியே. வேறொரு பேர் இல்லைங்க வேதத்துல. பரிசுத்த புதிய எருசலேம் சுவிசேஷகியே, நீதான் சுவிசேஷம். இந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் நினைக்க ஆயிரக்கணக்கான சபைகள் இருந்தாலும் அவர்களை கொண்டு அறிவிக்கிற சுவிசேஷம் எல்லாம் விருதா, மாயை, வயிற்று பிழைப்புக்கு அடுத்தது. எருசலேமில் மாற்றும் சுவிசேஷரை எழுப்புகிறார். அவர்களை கொண்டு உயர்ந்த பர்வதத்தை, அவர்கள் உயர்ந்த சபையில் மலைகளின் பர்வதம் கொடுமுடியில் அவளை ஸ்தாபிக்கிறார். பூர்ண ரூபவதிகளாக அவளை எடுத்து வளர்க்கிறார். அங்கே இருந்து எருசலேம் சுவிசேஷியாகி அவர்கள் உரத்த சத்தமிட்டு கூப்பிடு, பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணை நோக்கி. யூதர்கள் யாருங்க? 12 கோத்திரத்திலே தான் கோத்திரத்தை சாத்தானின் கோத்திரமா மாற்றி விடுகிறார், வலுசற்பமா ஆக்கி விடுகிறார். யூதா கோத்திரம், அந்த யூதா கோத்திரத்தின் தளபதி தான் அம்மினதா. அவன்தான் யூதா கோத்திரத்தின் தளபதி. அவன்தான் ஜெயக்கொடி பிடித்து 12 கோத்திரங்களை யூதா கோத்திரம் முன் சொல்ல வேண்டும், ஜெயக்கொடி பிடித்து என்று நேமம் வசனம் சொல்லுகிறது. ஆக யூதா பட்டணங்களை நோக்கி என்றால் ஜெயம் பெறுகிற தேவ ஜனங்களை நோக்கி, ஆதிக்குரிய மண்டலம் எங்கும் இருக்கிற ஜெயம் பெறுகிற பரிசுத்தவான்களை நோக்கி, மனவாட்டியாக அனுப்பப்பட்டு வந்திருக்கிற பரிசுத்தவான் நோக்கி, இதோ உங்கள் தேவன் என்று கூறு. இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியா வருவார், அவர் தமது முயற்சியால் அரசாள்வார். இதோ அவர் அருளும் பலன் அவரோட கூட வருகிறது, அவர் கொடுப்பதில் அவருடைய முகத்துக்கு செல்லுகிறது. அவர் வந்து 2ஆம் வசனத்தின்படி ரகசிய வரையா வந்து 10ஆம் வசனத்தினுடைய ரகசிய வரையா வந்து 11ஆம் வசனத்தை எப்படி என்ன செய்வார்?
மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார். ஆயிரோட அரசாட்சி. மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகள் மெதுவாய் நடத்துவார். ஆயிரோட அரசாட்சி. இந்த சத்தியம் ராஜ்யத்தின் சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க எக்காலம் ஊத சுவிசேஷகர்களே, எருசலேம் எனும் சுவிசேஷியே, சீயோன் எனும் சுவிசேஷியே, நீ பயந்து கொண்டு ஒரு சொந்த வேலை செய்தா வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க. அப்பா அடிக்கடி அடியான்னு சொல்லுவாங்க, ஏன் வேலையை செய், நான் ஓ வேலையை செய்வேன். ஏன் பிள்ளைகளை குறித்து கவலைப்படு, நான் ஓம்பளை கொடுத்து கவலைப்படுவேன். நான் ரட்சிக்கப்பட காலப்பட தான் சொல்லியிருக்கேன். ஏன் வேலையை செய், நான் ஓ வேலையை செய். என்னுடைய பிள்ளைகளை குறித்து ஆத்ம மீட்பை குறித்து கவலைப்படு, நான் உன்னுடைய பிள்ளைகளை குறித்து கவலைப்படுவேன். இன்னாலும் ஒன்றை நேச அப்படிதான் நடைபெற்றுவார. என் சத்தத்தை கேட்க ஆவிக்கிற மன்னன் ஓ தாகமாக இருக்கிறவர்களே, விடையும் இன்றி பணமும் இன்றி ஆதாரத்தையும் தண்ணீரையும் குடித்து பூர்ண ரூபதி ஆயத்தமாய் எங்கு சுற்றி திறந்து யுதாக்குவத்தரத்தாராகிய ஜெயம் பெற்றவர்கள், ஜெயக்கொடி பிடிக்கிறவர்கள், சாத்தானை வீழ்த்து நீதிமான்கள் 4 திசையில் உண்டு. அனைவருக்கும் சத்தியத்தை கொண்டு சென்று எருசலேம் சுவிசேஷியே, காவற்காரராய சுவிசேஷியே, அமைதலாயிராதே, எழுந்திரு, முதல் ஜாமத்திலே எழுதி பெருமை சுட்டாகு. ஆத்துமாக்களை மீட்டு வரைக்கும் ஆயத்தப்படுத்தி கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். தேவன் தாமே தமது ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவன் ஜெபி